ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, பணத்தை பற்றின ஒரு முக்கியமான விஷயம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பணம் பணம் வந்துட்டு எதுக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் ஆகுது? எல்லாருக்குமே தெரியும். பணம் வந்துட்டு நம்ம கூடவே ட்ராவல் ஆகுற ஒன்று. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பாப்பா பிறக்குது. அந்த பாப்பா பிறக்கறதுல இருந்துட்டு இறக்குற வரைக்குமே, அதாவது ஒரு பாப்பா பிறந்த பிறகு அந்த ஆயம்மா தூக்கிட்டு வருவாங்க. நம்ம அந்த சந்தோஷத்துல பாக்கெட்லேருந்து ஒரு 100, 200 அந்த பாட்டிமாக்கு குடுப்போம். குடுத்து நம்ம குழந்தைய பார்ப்போம். அது ஒரு சந்தோஷம். அது சந்தோஷத்துல நம்ம பைசா குடுக்குறோம். அப்புறம் அந்த குழந்தை வளர்றதுக்குள்ள அது நெறைய அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு செலவு, ஸ்கூல் ஃபீஸு, அப்புறம் வந்துட்டு கல்யாணம்னா கல்யாணத்துக்கு செலவு. அப்புறம் அவங்களுன்ட்டு லைஃப் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அவங்களுடைய செலவுகள். ஸோ அந்த மாதிரி செலவு டெய்லி அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு தான் போயிட்டே தான் இருக்கும். அதுபோல அவங்க லாஸ்ட்டு இறக்குற வரைக்குமே அவங்களுக்கு பணம். லாஸ்ட்டா அந்த பால் ஊத்தி அரிசி போடுவாங்க பாருங்க. அந்த அரிசியிலயுமே காசு வச்சு போடுன்ட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்து வரைக்கும் நம்மளுக்கு பணம்ன்றது யூஸ் ஆகுது. இங்க வந்து பணத்துடைய முக்கியத்துவம் எல்லாருக்குமே தெரியும். பணம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்ட்டு. பட் அந்த பணத்த கையாள்ற விதம் வந்துட்டு நெறைய பேருக்கு தெரியல. அத எப்படி கையாளலாம்? பணம்ன்றது எப்படி? அ என்ன? அத வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும்? நம்மகிட்ட எந்த அளவுக்கு பணம் இருந்தா எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அ 3 வெரைட்டியா பிரிச்சுக்கலாம். அது ஒருத்தர் வந்துட்டு தினமும் ஒரு ரூ. 700 ரூ. 800 சம்பாதிக்க ஒருத்தரு. இன்னொருத்தரு தினமும் ஒரு ரூ. 2000 ரூ. 3000 சம்பாதிக்கிறவரு. இன்னொருத்தரு தினமும் ஒரு ரூ. 15,000 ரூ. 20,000 சம்பாதிக்கிறவரு. இது வந்துட்டு தினக்கூலி ஒருத்தரு. அதுக்கப்புறம் ஒரு ஐடி நிறுவன ஊழியர் ஒருத்தரு. அதுக்கப்புறம் ஒரு பிசினஸ்மேன். அந்த போல பிரிச்சு வச்சுப்போம். இப்போ பிசினஸ்மேன் அவருடைய விஷயம் எப்படி இருக்கும்? ஒரு நாளைக்கு ரூ. 20,000 அப்போ அவரு வந்துட்டு என்னன்னா மாசத்துக்கு அதுவே வந்துட்டு இப்போ 10 நாள்ல 2,00,000 ரூ. 6,00,000 வருது அவருக்கு. அப்போ ரூ. 6,00,000 அவரு வந்துட்டு அவரு விருப்பப்படுறத ஈஸியா வாங்க முடியும். அதாவது ம் ரூ. 6,00,000க்கு இந்த அளவுக்கு ஒண்ணும் ரூ. 6,00,000 இருக்காருன்னா, அவர்கிட்ட சொந்த வீடுகள் இருக்கும். ஏதோ கார் இருக்கும். அதுபோல நல்ல ஒரு செட்டிலான வெல் செட்டில்டா தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலில கஷ்டங்கள் அவ்வளவா இருக்காது. கஷ்டங்கள் இருக்காதுன்னா, ஃபேமிலிக்கு உள்ள அந்த அளவுக்கு டீப்பா போக வேண்டாம். நான் பண விஷயத்துல சொல்றேன். ஸோ அந்த மாதிரி அதாவது அவங்க வந்துட்டு ஒரு 10 சவரன்ல பிரேஸ்லெட் போடலாம். ஒரு 30 சவரன்ல செயின் போடலாம். அவங்க வந்துட்டு பைக்கு இருக்கிறதுலயே காஸ்ட்லியான பைக் வாங்கலாம். இருக்கிறதுலயே காஸ்ட்லியான கார் வாங்கலாம். எல்லாமே அவங்களால முடியும். அதே விஷயம் இப்ப ஐடி ஊழியரா நீங்க யோசிச்சு பாருங்க. அவரால அந்த 10 சவரன் பிரேஸ்லெட்டு வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனா, அவரு வந்துட்டு கொஞ்சம் ஒரு சில மாதங்கள், வருடங்கள் கழித்து அது பணத்த சேர்த்து வச்சு ஹோல்ட் பண்ணாருன்னா, அத வாங்க முடியும். அது என்னன்னா, அதே மாதிரி தான் அந்த தினக்கூலி வேலை செய்றவரும், அவரு வந்துட்டு அந்த விஷயத்துக்கு ஆசைப்படுறது வந்துட்டு, பல வருடங்களுடைய உழைப்பு அவருடைய அந்த ஒரு கையில இருக்கிற பிரேஸ்லெட். ஸோ எதுக்கு இத நான் சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம வந்துட்டு தினக்கூலி வேலை செய்றோமா, அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்க அவர மாதிரி இந்த பிரேஸ்லெட் போடக்கூடாதுன்னு சொல்ல வரல. பட் நம்மளுடைய உழைப்பு ரொம்ப அதிகமா இருக்கணும். நம்ம வந்துட்டு அவர மாதிரி ஆகணும் ஆசைப்படலாம். பட் அவரு போடுற மாதிரி பிரேஸ்லெட் வாங்கி போடணுன்ட்டு ஆசைப்படக்கூடாது. ஆசைப்படக்கூடாது மீன்ஸ் அந்த அளவுக்கு நம்மகிட்ட பண இருப்பு இருக்கணும். நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு விஷயத்துல போய் லாக் ஆயிடும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அவன் போட்டிருக்கான். நம்மளும் அது போல வாங்கி போடணும். நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன். அதாவது நம்மளுடைய லட்சியம் அந்த இடத்த போய் அடையணுன்றதா இருக்கலாம். பட் அந்த லட்சியம் டிராவல் ஆவுற வழியில நீங்க அதிகமா கஷ்டப்பட்டா தான் அந்த இடத்த போய் அடைய முடியுமே தவிர, நீங்க வந்துட்டு ஸ்டார்ட்டிங்லயே நான் வந்துட்டு அவர மாதிரி பிரேஸ்லெட்டும், செயினும் நான் கடனாச்சும் வாங்கி எப்படியாச்சும் அத நான் மாட்டிக்கிறேன். மாட்டிக்கிட்டு நானும் அவர போல கெத்தா சுத்தப் போறேன்னா, அது உங்கள ஒரு மூழ்காத கடன்ல போய் சிக்க விட்டுரும். அப்புறம் வாழ்நாள் முழுக்க கடன்லயே மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு உங்க ஃபேமிலியே கஷ்டப்படுற சூழ்நிலைக்கு ஆயிடும். ஸோ, நீங்க வந்துட்டு பொறுத்து இருக்கணும். பொறுத்து இருந்து
நம்ம அந்த இடத்த அடையணுன்றதுனால சிறுக சிறுக சேர்த்து வச்சு உங்களுடைய முதலீடு, அதாவது சேவிங்ஸு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். நம்ம சேவிங்ஸ் பண்ணணும். இல்ல அ பணத்த ஒரு நல்ல முறையில கையாளணும். அந்த கூலி வேலை செய்றோமா, நம்ம அதுக்கு அடுத்தது என்ன? அந்த கூலி வேலையில அதுக்கு அடுத்தது லெவல் என்ன? அந்த இடத்த அடையறதுக்கு என்ன பண்ணணும்? அப்புறம் அதுக்கு அடுத்த லெவல் என்ன? அதுபோல ஒவ்வொரு லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்கணும். ஒரு நாள் கண்டிப்பா நீங்க வந்துட்டு அந்த பிரேஸ்லெட்டும், செயினும் வாங்குறதுக்கான பணம் உங்ககிட்டயே வரும். அப்போ நீங்க வாங்கணும். இது என்னன்னா, இப்போ நம்மகிட்ட இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி செலவு பண்ணணும்னு சொல்ல வரேன். அதாவது ஒரு நாளைக்கு நம்மகிட்ட ரூ. 100 இருக்கா? ரூ. 100 இருந்தா, நம்ம 3 பேர் சேர்ந்து என்ன சாப்பிடலாம்? வீட்ல ஒரு டிஃபன் செஞ்சு சாப்பிட முடியும், தாராளமா. அப்போ அந்த ரூ. 100 இருந்தா, நீங்க டிஃபன் செஞ்சு சாப்பிடுங்க. இல்ல ரூ. 10,000 இருக்குதா? அப்படின்னா, ஒரு நாள் பிரியாணி வாங்கி சாப்பிடணும்னா, அழகா அந்த 3 பேர் ஜாலியா பிரியாணி வாங்கி சாப்பிடலாம். அதே நம்மகிட்ட இன்னும் கூடுதலா பணம் இருக்கும்போது, நம்ம என்ன நெனைக்கிறோமோ, நம்ம வேலைக்காரங்க இருப்பாங்க. அந்த மாரி சம்பளம் வாங்கும்போது, ஸோ நம்ம வந்துட்டு என்ன நெனைக்கிறோமோ, இன்னைக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அவர்கிட்ட சொல்லிட்டு, அவர் செஞ்சு எடுத்துட்டு வர போறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிலருடைய லைஃப் ஸ்டைல் அவங்கவங்களுடைய அ பணத்துக்கு ஏத்தா மாதிரி அவங்கவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்துட்டு தினக்கூலியா இருங்க, ஐடி ஊழியரா இருங்க, இல்ல பிசினஸ் மேனா இருங்க. யாரா இருந்தாலுமே பணத்த எந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு அத ஹேண்டில் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு கரெக்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ பைசாவ நல்ல மாதிரி யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டு, ஹெல்த் இன்சூரன்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு எல்லாருமே போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதெல்லாம் வந்துட்டு இப்போ எதுவுமே தெரியாது. பட் ஃப்யூச்சர்ல கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். அ தயவு செஞ்சு எல்லாருமே வந்து பணம் சேமிக்கிறதுல தயவு செஞ்சு சேர்த்து வைங்க. வேற எதுவும் சொல்ல வரல. தயவு செஞ்சு சேர்த்து வைங்க. ஓகே. நன்றி. புடிச்சிருந்தா இந்த வீடியோவ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும். ஏதாச்சு தவறா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சு தவறான விஷயங்கள் நான் பேசுன மாரி தெரிஞ்சதுன்னா, கமெண்ட்ஸ்ல நீங்க வந்துட்டு அத தெரிவிக்கலாம். அடுத்த வீடியோல வந்து நம்ம மாத்திக்கலாம் அந்த விஷயத்த. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச்.